இங்கே பார்க்கின்ற போது சிங்கானூரில் வெற்றி பெற்ற ஒருவர் நம்முடைய ஆட்சி காலத்தில் 14 ஓட்டு ஜெயிச்சார். வெறும் 14 ஓட்டு. மத்திய பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டால் 110 இடங்கள் காங்கிரஸ் பிஜேபி 3 பேர் தான். ஒரு 9 ஓட்டு ஜெயிச்சார், ஒரு 7 ஓட்டு ஜெயிச்சார், ஒரு 3 ஓட்டு ஜெயிச்சார். ஆட்சி பிஜேபி. எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், ஒவ்வொரு ஓட்டும் நம்முடைய தலைவரை எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி தளபதியை உருவாக்குவதற்கு தான் அந்த பணிகளை நாம் ஆற்றி வருகிறோம். எல்லோரும் சொன்னார்கள், செங்கோட்டையில் போய் இங்கே இணைந்திருக்கிறார் சொன்னார்கள். நான் சேர்ந்த இடம் கோட்டைக்கு செல்கிறோமா? நான் புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன். புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரோடும் பணியாற்றியதற்கு பிறகு 3வது தலைவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பு உங்களால் நான் உருவாக்க தலைவரத்தை நான் காணுகிற போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. அவர் மனம் திறந்து பேசினார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். வருவதற்கு நீங்கள் நம்முடைய களப்பணி என்பது முக்கியமான ஒன்று. இந்த களப்பணியில் நாம் அனைவரும் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அனைவரும் பிரதீப் போன்றவர்கள் அதற்காக அருப்பணியாற்றியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து களப்பணி ஒன்றிய நகர பேரூராட்சி கிழக்கிழங்குகள் அனைத்தும் நாம் இணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளை வெற்றிகரமாக 18ஆம் தேதி என்று குறிப்பிட்டாலும் கூட இதை நிறைவு செய்தது முதல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் என்ற பெருமைக்குரியவர்களாக பெருமைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதீப் இருவரும் அந்த பணிகளை இணைந்து இங்கே செயல்படுத்தியிருக்கிறார்கள். மாலை சத்தியமங்கலத்திலே நிகழ்ச்சியை அவங்க இருவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் இதற்கு பிறகு எனக்கு 2 கூட்டங்கள், பெரிய கூட்டங்கள் இங்கே இருக்கிறது. செங்கப்பள்ளியில் ஒன்று, திருப்பூரில் ஒரு வரவேற்பு. என்னுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையிலும் எல்லா இடங்களிலும் நாம் சென்று நம்முடைய கழகத் தலைவருடைய புகழை பரப்ப வேண்டும் என்பது அல்ல, பரப்ப